பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்தில் 1 ராஜாக்கள் புஸ்தகம் முதல் 4 அதிகாரங்களை தியானிக்க சர்வ தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. இங்கே 1 சாமுவேல் 2 சாமுவேல் புத்தகங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ள அந்த வரலாற்று நிகழ்ச்சிகளை தொடர்ந்து 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் புஸ்தகங்களிலே வருகின்றன. இந்த 4 புத்தகங்களும் ஒன்றாக சேர்ந்து இஸ்ரவேல் யூதா தேசங்களை ஆண்ட குறிப்பிட்ட ராஜாக்களின் வரலாற்றை தொகுத்து தருகின்றன. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே எபிரேய மொழி பழைய ஏற்பாட்டிலே 2 ராஜாக்கள் புஸ்தகங்கள் ஒரே புத்தகமாக இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த முதலாம் அதிகாரத்திலே அதோனியா தன்னை ராஜாவாக்க முயற்சிக்கிற காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். தாவீது ராஜாவுக்கு வயதாகிவிட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே தேவனும் தாவீதும் சாலமோனை அடுத்த ராஜாவாக நியமிக்க சித்தம் கொண்டிருந்த பொழுதிலும் தாவீதின் 4ஆம் குமாரனாகிய அதோனியா தன்னை ராஜா என்று மக்களுக்குள்ளே பிரகடனப்படுத்தி தன் தகப்பனுக்கு எதிராக கலகம் செய்ததை குறித்து இங்கே வசனங்கள் தெரிவிக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தாவீதின் மரணம் வரைக்கும் அவனுக்கு தன்னுடைய குமாரர்களால் துன்பம் ஏற்பட்டதை நாம் பார்க்கிறோம். தாவீது ஒரு சிறந்த ராஜா என்று நிரூபித்து காட்டியிருந்தாலும் ஒரு சிறந்த தகப்பன் என்று சொல்லுவதற்கில்லை. மகிமை உண்டாவதாக. தாவீது தன்னுடைய குமாரர்களுக்கு ஆண்டவரது வார்த்தைகளை கொடுக்க தவறிவிட்டதை நாம் பார்க்கிறோம். பாகம் 6ஆம் அதிகாரத்தில் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தையை போதிக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தருகிறது. இங்கே தாவீது தன்னுடைய குமாரர்களுக்கு அங்கே ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்காத மூலம் நல்வழி காட்டவில்லை, அவள் கட்டுப்படுத்தவில்லை. மகிமை உண்டாவதாக. எனவேதான் பலவிதமான அங்கே எதிரான காரியங்கள் சம்பவிப்பதை நாம் பார்க்க முடியும். தொடர்ந்து தாவீது சாலமோனை ராஜாவாக்குகிற காரியத்தை குறித்தும் இதே அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே ஆசாரியனாகிய சாதோக்கு தைலக்கொம்பை கூடாரத்திலிருந்து எடுத்து கொண்டு போய் சாலமோனை அபிஷேகம் பண்ணினான். அப்பொழுது எக்காலம் ஊதி ஜனங்கள் எல்லோரும் ராஜாவாகிய சாலமோன் வாழ்க என்று வாழ்த்தினார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதோனியா அவனோடு இந்த எல்லா விருந்தாளிகளும் அங்கே இந்த சத்தத்தை கேட்டு அங்கே அவர்கள் அங்கிருந்து ஓடிப்போனார்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 2வது அதிகாரத்திலே தாவீது சாலமோன் கிட்ட கட்டளைகளை நாம் பார்க்கிறோம். மகிமை உண்டாவது. கர்த்தருடைய வழியையும் சத்தியத்தையும் சார்ந்து நடந்து கொண்டால்தான் தேவனுடைய ஆசீர்வாதமும் வெற்றியும் கிடைக்கும் என்ற உண்மையை தாவீது வேதனையான அனுபவங்கள் மூலமாகவும் ஒழுங்கு நடவடிக்கை மூலமாகவும் அறிந்து கொண்டார். எழுந்து தாவீது தன் குமாரனாகிய சாலமோன் ராஜா தேவனுக்கு உண்மையுடனும் கீழ்ப்படிந்து நடக்கும் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்ற மிகுந்த
கவலையுடனும் தெரிவிக்கிறதான இந்த காரியங்களை இங்கே பார்க்கிறோம். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய தேவன் சித்தம் கொண்ட காரியங்களை இங்கே நிறைவேற்றுகிறார். அவர் ராஜாக்களை சொல்லி ராஜாக்களை ஏற்படுத்துகிறார். கர்த்தர் சாலமோனை ராஜாவாக்க நினைத்தால் அதோனியா ராஜாவாக முடியாது. கர்த்தர் தாமே சாலமோன் சிங்காசனத்தை நிலைப்படுத்தி உறுதிப்படுத்தினார். கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே கர்த்தர் சீலோவிலே ஏலியின் வீட்டாரை குறித்து சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படி சாலமோன் அபியத்தாரை கர்த்தருடைய ஆசாரியனாக்கும்படி ஆசாரியனை இராதபடி தள்ளி போட்டதெல்லாம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 120 வருடங்களுக்கு முன் பிரதான ஆசாரியனாகிய ஏலியின் குடும்பத்தின் மீது வரவிருந்த நியாய தீர்ப்பை குறித்து தேவனுடைய மனுஷன் அவனுக்கு தீர்க்க தரிசனம் அறிவித்தான். அவன் உரைத்தவற்றில் சில காரியங்கள் சீக்கிரமாகவே நிறைவேறிவிட்டன. தீர்க்க தரிசன ஒரு பகுதி நிறைவேற்ற நீண்ட காலம் ஆயிற்று. ஏலிக்கு உரைக்கப்பட்டவற்றில் அந்த ஒரு பகுதி அபியத்தார் ஆசாரியத்திலிருந்து நீக்கப்பட்டதாகும். தேவன் ஒருபோதும் மறந்து விடுகிற தேவன் அல்ல. காலங்கள் சென்றாலும் தன் வார்த்தையை நிறைவேற்றுவார். உண்டாகும். தொடர்ந்து 3வது அதிகாரத்திலே சாலமோன் ஆண்டவரிடம் ஞானத்தை வேண்டுவதை குறித்து நாம் பார்க்கிறோம். சமயமே உண்டாவதாக. ஆம், சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாய் தாவீதின் கட்டளையின்படி நடந்தான். ஆனாலும் மேடைகளிலே பலியிட்டு தூபம் காட்டி வந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனமாகி நீ விரும்புகிறது இடத்தில் கேள் என்று ஆண்டவர் சொன்ன பொழுது சாலமோன் அங்கே தேவரீர் உமது அடியனாகிய தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்தில் ராஜாவாக்கினீர். நானும் சிறு பிள்ளையாக இருக்கிறேன். எனவே நீர் ஞானமுள்ள இதயத்தை தாரும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்திலே விண்ணப்பம் கேட்ட பொழுது அந்த விண்ணப்பம் அது உகந்ததாக இருந்தது. மகிமை உண்டாவது. ஆண்டவர் கேட்ட காரியத்தை கொடுத்தும் கேளாத ஐஸ்வர்யம் மகிமை உனக்கு தந்தேன், இந்நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியாக இருப்பதில்லை என்று சொல்லி அப்படியே ஆசீர்வதிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். நல்ல ஞானமுள்ள ராஜாவின் ஆட்சி தொடர்கிறதை இந்த அதிகாரம் தெரிவிக்கிறது. 4வது அதிகாரத்திலே சாலமோனின் ஆளுநர்கள் அதிகாரிகள் ஆகியவளை பற்றியும் சாலமோனுக்கு தினமும் தேவைப்படும் பொருட்களை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலைத்தனையான மனோவிருத்தியையும் ஆண்டவர் கொடுத்தார். மகிமை உண்டாவதாக. ஆம், அதே ஞானத்தை இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கும் தருகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் வேண்டிய ஞானத்தை பெற்றுக்கொள்வோம். எதை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதி என்று ஞானி சொல்லுகிறார். இதவர் சமயம் உண்டாகும். உன்னை தேவன் தான் எப்படியா நமக்கு தேவ ஞானத்தையும் தேவ மகிமையையும் ஆசீர்வதிப்பாராக. தேவ சமாதானம் உண்டாவதாக. ஆமென், ஆமென்.